வியாழக்கிழமை காத்தாலங்க காலைல எழுந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அப்படியே மெதுவாக டே ஸ்டார்ட் ஆச்சு. நானும் அப்படியே மெதுவாக ஃப்ளோலே போனேன். அப்புறம் எங்கள் மம்மி பிரிஞ்சு பண்ணியிருந்தாங்கங்க, பார்த்துக்கோங்க. பிரிஞ்சும் மாங்காய் ஊறுகாய் சொல்லவே தேவையில்ல, அப்படி ஒரு காம்பினேஷனுங்க. அது எங்கள் அம்மா ஆல்ரெடி கட்டிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வீடியோ எடுப்பேனேன்னு திறந்து வீடியோ எடுத்தேன். அப்புறம் எங்கள் தாய்க்குளம் அவல் கேட்டாங்க. சரி, தாய்க்குளம் அவல் கேட்குது, அதுவும் சிவப்பு அவல் பால் தான் வேணும்னு கேட்குதுன்னு சொல்லிட்டு சிவப்பு அவல் பால்லாம் போட்டு நல்லா கலந்து அப்படியே எடுத்து பேக் பண்ணேன். அவங்க லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த லஞ்ச் பேக் தான் வேணும் அப்படின்னு குட்டியாக வாங்கினாங்க. அந்த குட்டிக்குள்ளே இது போகவே இல்லை. அப்புறம் எப்படியோ ஃபோனை கீழே வச்சுட்டு அந்த குட்டிக்குள்ளே இதை போட்டு ஐடி கார்டை மறந்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன், அம்மா என்ன மட்டும் சொல்வியா ஐடி கார்டு போடல இது போடலன்னு, இப்போ நீயே மறந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஜிப்பை மூடிட்டு ஃபோனை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பஸ் காசுலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா தாய்க்குளம், ஒன்று நான் ஈவினிங் பார்க்குறேன், வரும்போது சாண்ட்விச் வாங்கிட்டு வா அப்படின்னா. அதுக்கு முன்னாடி எங்கள் மம்மி என்ன ஏதோ பால்லாம் போட்டி அது கூட அப்படின்னாங்க. அப்படியே பால்லாம் கொடுத்தேன். பாட்டு பால் சூப்பராக இருக்குது, பட்டு ஏலக்காய்லாம் பட்டு வேற லெவல் அப்படின்னாங்க. ஏலக்காய்லாம் போட்டு காய்ச்சிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் பச்சைப்புளுக்கு பாய் சொல்லிட்டு இவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு பார்த்து போயிட்டு வா தாய்க்குளம் அப்படின்னேன். அப்புறம் கேட்டை மூடிக்கோன்னு கத்திருந்தாங்க லிஃப்ட்டுக்குள்ளேருந்து. சரி கேட்டு தானே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை மூடிட்டு நான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வயிறு வேறு கடமுடான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. செம்ம பசி. அப்புறம் அந்த பிரிஞ்சி சாதம் ஸ்மெல் வேறு அப்படியே செம்மையாக இருந்தது. அப்புறம் பிரிஞ்சி சாதமும் ஊறுகாயும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். மதியமாக அதான் சாப்பிட்டேன். உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு அதை நான் காமிக்கல. அப்புறம் தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் பாட்டிக்கு வந்து கேன்சர் இருக்குது. ஸோ அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பால் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடலான்னு பார்த்தா என்னால் டீ போட பால் இல்லை. அப்புறம் இருக்கிற பாலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கடையில் போய் கேட்டால் பால் இல்லைன்ட்டாங்க. சரி, இருக்கிற பாலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸ்பைசஸ்லாம் போட்டு பால் டீ தூள்லாம் போட்டு பால்லாம் ஊற்றிட்டேன். அப்புறம் சர்க்கரை போடலான்னு பார்த்தா எருமையெல்லாம் சர்க்கரைக்குள்ளே குதிச்சு விளையாடினானுங்க. என்னடா இது சர்க்கரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு எப்படியோ பார்த்து எடுத்தேன். அப்புறம் எடுக்கவே முடியல. சரி போடுவோம், எறும்பும் நல்லது தான் நினச்சிட்டு அப்படியே போட்டு கடைசியில் வடிகட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டலான்னு இருந்தேன். அப்புறம் கிளாஸ்லாம் கழுவிட்டு பாலெல்லாம் நல்லா அந்த தீ ஆற்றினேன். அப்புறம் இஞ்சி போட வந்துட்டேன். சரின்னு இஞ்சியை நசுக்கி அப்புறமா போட்டு அல்லா முருகா ஏசப்பான்னு எல்லாரையும் கும்பிட்டுட்டு டீ நல்லா வந்துடணும், என் மானத்தை காப்பாற்றிட்டுன்னு நானும் கெஞ்சி கேட்டேன். அப்புறம் டீயும் வந்துடுச்சு. தாத்தா பாட்டி எதுவுமே சொல்லாமல் குடிச்சிட்டாங்க. சரி, அவங்கள ரிவ்யூவில் காட்ட முடியல, மம்மியாவது காட்டுவோன்னு சொல்லிட்டு மம்மிக்கு ஒரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு போய் அப்படியே அழுங்காமல் இடத்துல போய் கொடுத்தேன். அதை அப்படியே மம்மி சிரிச்சிட்டு குடிச்சிட்டு டீ சூப்பர் தானோ அப்படின்னாங்க. ஆப்பா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தாத்தாக்கு ஒரு கால் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன், டீ சாப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியும், அதனால டீ சாப்பிட